ஆன்மீகம்னா என்னங்கய்யா? ஆன்மீகம் அப்படின்றது நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் மேம்படக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை தான் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விடையாக நம்ம சொல்லலாம். அப்படி ஆன்மீகத்தில் இல்லாதவர்களால் அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் பயணிக்க முடியாதா? ஏன்னா இப்போ ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மீகத்தில் இல்லாதவங்க இருக்கிறவங்க அப்படின்றத விட எல்லாருமே உயிருடன் எடுத்த இந்த உடலோடு உயிர் எடுத்த எல்லாருமே எல்லா ஜீவராசிகளுமே பார்த்திங்கன்னா இறைவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒருத்தன் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, அவர்கள் எல்லோருமே ஆன்மத்திற்கு உட்பட்டவர்களே. அதாவது ஆன்மீகம் அப்படின்றதுனுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஆன்ம ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், இந்த மாதிரி நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் எல்லா ஒழுக்கங்களும் எதை நோக்கி செல்கிறது அப்படின்னோம்னா கடைசியில் அந்த ஜீவ ஐக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இறைநிலை அடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பல்வேறு படிநிலைகளை கடக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்கய்யா, இப்போ ஆன்மீகத்தில் ஆழமாக பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு மகான் நிலையில் இருக்கிறாங்களா எல்லாரும், இல்லை ஒரு மனித தன்மையில் இருக்கிறாங்களா? இப்போ ஆன்மீகத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆன்மீகத்தினுடைய பயணம் அப்படின்னும் போது எங்கே தொடங்குது எங்கே முடியுது அப்படின்றது நாம் கணக்கிடுவது அல்ல. ஒருவேளை நாம் கணக்கிடுறோம் அப்படின்ற மாதிரினா நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத நம்ம கணக்கிடுறது எதுனா நமக்குள் இருக்கக்கூடிய மும்மலங்கள் என்று அகழ்கிறதோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய இறுதியாக கூட நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம், வேதாந்தம் அந்தம் அப்படின்னு சொல்லுவோம், ஆதின்னு சொல்லுவோம். அதாவது அதனுடைய முடிவு நிலைகள் என்ன, அதனுடைய ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த பயணங்கள் அப்படின்றது எதை நோக்கி செல்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லாததை நோக்கி தான் செல்லுது. அந்த ஒன்றும் இல்லாத நிலை அப்படின்றது நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய இந்த மனம் உயிர் உடல் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபடுறதையும் நம்ம சொல்லலாம்.